நடிகர் சிரஞ்சீவி லஞ்ச் சாப்பிட கூப்பிடுறாரு. போன்ல யாரு? நெப்போலியன் ஆக்டரா இல்ல என் ஃப்ரெண்ட் நெப்போலியனா? ஃப்ரெண்ட்னு சொன்னாரு. உங்க அம்மா ஏதோ அர்ஜென்ட்டா பேசணுமா? ஐயோ 1000 கோடி ரூபாய் இருக்கிறதுனால ஒரு வெள்ளைக்காரியை கட்டி முடியுமா? Let's go dance. Yeah. Fooling you, no. Schooling you, yes. Here we go, damn. Push the tempo. Throw your hands up. Here we go, boom, up to your grill. We got the skill to feel. I don't kill, but I chill. Break it down one time. என் பிரதர் உங்களை மீட் பண்றதுக்கு கூட்டிட்டு வரவா? Excuse me. Hi. இவர்தான் என் பிரதர் தியாகு. ஹலோ. ஹாய். ரேகா நேத்து நைட்டு பூரா உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தா. அப்படியா? நீங்க என்ன பண்றீங்க? நான் சின்னதா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன். வெல் எனக்கு கூட ஈசிஆர் ரோட்ல ஒரு 40 ஏக்கர்ஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல ஒரு சின்ன பீச் ஹவுஸ் கட்டலாம்னு இருக்கேன். நீங்க கட்டி தர முடியுமா? நிச்சயமா. அத ரேகாக்கு பிடிச்ச மாதிரி கட்டுங்க. அப்புறம் ஒரு ஹெல்ப் சொல்லுங்க. கவர்மெண்ட்ல மேம்பாலம் கட்டறதுக்கு டெண்டர் போட்டிருக்கேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா. யார் மினிஸ்டர்? தெய்வ சிகாமணி. அவர் கொஞ்சம் எதிர்பார்ப்பாரு. வாங்க மாட்டாருங்க. வெரி ஸ்ட்ரிக்ட். மூவ் பண்ற விதத்துல மூவ் பண்ணா முடிஞ்சிரும். இட்ஸ் a ஜிலேபி மேட்டர். மிஸ்டர் சிகாமணி 2 நாள் ஆச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மால் டெண்டர் விஷயமாக உங்களை பார்க்கணும். முடிச்சிடலாமா? 25 lakhs. 25 lakhs கேட்குறாரு. ஓகே ஓகே நானே கொண்டு வரேன். பாய். டே ஆஃப்டர் டுமாரோ போய் பேசி முடிச்சிடுறேன். தேங்க்யூ வெரி மச். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், ரேகாவுக்கு லண்டன் லைஃப் மேல ஒரு ஆசை. இஸ் இட் ரேகா? ஆமா. வெல் அப்போ நீ லண்டன் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாமே. அவளுக்கு உங்க ஃபேமிலியில ஜாயின் பண்ணணும்னு ஆசை. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? வாட் a சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக நானே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன? லண்டன் போனால் ஒரு வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மம்மியும் டேடியும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதை நோன்னு சொல்ல முடியாது. வாட் டு டூ? நீங்க மேரேஜ் பண்ணி என்ன அங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. ஆசம் ஐடியா ரேகா. ஆனால் நான் இங்கே 2 நாள் தானே இருக்கேன். அதுக்குள்ள எப்படி மேரேஜ்? எங்க வீட்டுல சிம்பிளா மேரேஜ் வச்சுக்கலாம். அப்புறம் வேணா லண்டன்ல கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலாம். எஸ்ன்னு சொல்லுங்க. சொல்லு. எஸ்ன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இவ்வளோ பியூட்டிஃபுல் ஒய்ஃப் கிடைக்கிறப்போ நோனா சொல்ல முடியும். கல்யாணம் பேசி முடிச்சுட்டு லவ் சொல்ற ஒரே கப்புள் நம்மளா தான் இருக்க முடியும். ரேகா ஐ லவ் யூ. மீ டூ. மினிஸ்டர் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வரணும்? Fooling you, no. Schooling you, yes. Here we go, damn. Push the tempo. Throw your hands up. Here we go, boom, up to your grill. But I chill, break it down one time. நீ அந்த திருப்பதி சாமி மேல இருக்கிற வைரம் மாதிரி டால் அடிக்கிற. நான் டல்லா இருக்கேனா? No no, you're also looking very smart. ஜம்மன் இருக்கீங்க. Thank you. விக்னேஷ் 25 lakhs பண்ணா ரெடி. No 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 no. ஃபைல் சொல்லணும். Let's go. வீடு இருந்தவங்களுக்கு தங்குறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க போலாம். ரொம்ப நன்றிங்க. வரங்க ஐயா. ஐயா நான் சொன்னேன்ல அந்த NRI பார்ட்டி அவங்க வந்திருக்காங்க. வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க தம்பி. நான் சொன்னனே சார் தான், பேரு தியாகுன்னு. கேட்டதை எடுத்து வந்திருக்காரு. ஃபைல கொடுங்க. இதுக்கு எதுக்கு பெட்டி? சும்மாவே கொடுக்கலாம். இல்ல சீக்ரெட்டான விஷயம் இல்லையா, அதான் பார்த்துட்டு நல்ல பதிலா சொல்லுங்க. மிஸ்டர் தியாகு, உங்க ஆர்வம் திட்டம் எல்லாம் தம்பி விவரமா சொல்லியிருக்காரு. கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டீங்க, பார்த்துட்டு பண்ண வேண்டிய பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்ப நான் கிளம்புறோம். நல்லது. விக்னேஷ், உங்களால முடியுமோ முடியாதோன்னு எங்க அண்ணனுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ என்ன சொல்றீங்க? விக்னேஷ், உன்னை லேட்டா மீட் பண்ணிட்டோமோன்னு ஃபீலிங்கா இருக்குப்பா. இதுக்கே இப்படி ஃபீல் பண்ணா எப்படி? என்ன சொல்ற? இன்னும் நிறைய இருக்கே. உங்களுக்கு இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து கொடுக்க போறேன். அதை பத்தி தான் சொன்னேன். ஐ அம் கோயிங் டு செலிப்ரேட் இட். ஹோட்டல் போலாமா? எனக்காக ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
ஒரு கப்பல் வாங்குற விஷயம். அது நான் போனதான் முடிச்சு கொடுக்க முடியும். அதனால கேரி ஆன். விக்னேஷ், நாளைக்கு நம்ம கல்யாணம், மறந்துடாதீங்க. டோன்ட் பி சில்லி. டாடிக்கு தெரியாம இதான் முதல் தடவை பெரிய தப்பு பண்றேன். லண்டனுக்கு வந்தா நீ தான் அவரை கன்வின்ஸ் பண்ணும். உன் தங்கச்சிக்கு இவ்வளவு நகை வாங்கி போட்டிருக்க? மாப்பிள்ளையால எனக்கு கிடைக்க போற பிசினஸ் கான்ட்ராக்ட்ல 2 கோடி ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்க போகுது. அந்த சந்தோஷத்துல வைரமும் தங்கமுமா 40 lakhsக்கு வாங்கி போட்டிருக்கேன். Hey, no photographs. ஏன்? அது ஓல்டு, தான் லேட்டஸ்ட் மாடல். இதில் எடுங்க, நான் லண்டன் போய் பிரிண்ட் போட்டு அனுப்புறேன். சில்க் எம்போரியம் MD மிஸ்டர் மனிஷ், அவங்க வைஃப். Thank you. Wish you happy married life. Thank you. ஹலோ Hello. ராஜ் ஹோட்டல்ஸ் குரூப் மேனேஜர் அனுப்பிச்சிருக்காரு, வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாரு. Thank you. திஸ் இஸ் a small compliment. நீங்க எங்க ரிசார்ட்லயே தங்கி உங்க ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஓகேவா? Okay. என்ன சார் சொல்றீங்க? நீங்க கொடுத்த பெட்டியில 25 லட்சம் ரூபாய் இருந்ததா? இந்தியாவிலே லஞ்சம் வாங்காத மந்திரி என்கிற பேர் எனக்கு இருக்கு தெரியுமா? சார், தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் நீங்க பணம் வாங்குவீங்கன்னு சொன்னான் சார். 2 மேம்பாலம் கான்ட்ராக்ட் சாங்ஷன் பண்றதுக்கு 25 லட்சம் ரூபாய் கேட்டதா சொன்னான் சார். யாருகிட்ட என்ன பேச்சு பேசுற? மேம்பாலமாவது புண்ணாக்காவது. நான் பீச்ல வாக்கிங் போயிட்டு இருந்தேன். என் பின்னாடி வந்தான், என்ன புகழ்ந்து பேசினான். என் பிரதர் எல்லாம் லண்டன்ல NRI இருக்காரு, அவருக்கு இந்தியா முழுவதும் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும், ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னான். நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, என்னால முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். நீங்க கொடுத்த பட்டியல டாக்குமெண்ட்ஸ் இருந்தது நினைச்சு தான் வாங்கினேன். ஐயா கூட இதுக்கெல்லாம் எதுக்கு பொட்டின்னு கேட்டாரு, ஞாபகம் இருக்குங்களா? ஐயா அந்த பொட்டியை திறந்து கூட பார்க்கல. சார், அந்த பெட்டியவாது கொடுத்துருங்க சார். இது நீங்க கொடுத்த பெட்டியில, நீங்க கொடுத்ததா அவன் கொடுத்த பெட்டி. என்ன சார் சொல்றீங்க? நீங்க என்ன பார்த்துட்டு போன கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மறுபடியும் அவன் இங்க வந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆ? அது ஆந்திரா கொடுக்க வேண்டிய பெட்டி, இதான் தமிழ்நாடு. பெட்டியில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல. என்ன சார் இப்படி ஏமாந்துருக்கீங்க? ஏமாந்தது நீங்க, நாங்க இல்ல. ஏய், பட்டியல என்ன இருக்கு பாரு. சார், அவன் பேர்ல ஏதாவது ஆக்ஷன் எடுங்க சார். லஞ்சம் கொடுக்க வந்தீங்கன்னு உங்க மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும். பரவாயில்லையா? எங்க மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு. நல்லவ மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திட்டான். அவருடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் நெப்போலியன் ஒருத்தரை பத்தி சொன்னீங்களே, அவராவது உங்க கல்யாணத்துக்கு வந்தாரா? இல்ல, வரல. ஆனா ஃபோன் பண்ணி எங்களை விஷ் பண்ணாரு. ரேகா கிட்ட நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? கொஞ்சம் ஏடாகூடமா கேள்வி கேட்பேன், தப்பா எடுத்துக்காத தங்கச்சி. தங்கச்சியா? என்ன நீ கல்யாணம் பண்ணிருக்க? நீ என்னோட ஹஸ்பண்ட். அடா என்னமா நீ? தாலி கட்டினவன் அவன், மாட்டிட்டு நிக்கிறவன் நானு. யாராச்சும் 2 வார்த்தை என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசினாவே வேர்த்து கொட்டிடும். என்ன போய் லண்டன்கார மாதிரி நடிச்சேன்னு சொல்றியே, நியாயமா இது? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்தியால பாதி சுருட்டு போனவன் லண்டன்காரன். அப்படி இருக்கப்போ அவங்கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணாம்? அது என்ன திடீர் சாம்பார், திடீர் புளியோதரை மாதிரி திடீர் கல்யாணம்? உங்க கல்யாணத்துக்கு பந்தல் போட்டு பத்திரிக்கை அடிச்சிங்களா? இல்ல. ஒரு போட்டோ கூட எடுத்து வச்சுக்கலையா? நீங்க தானே சாமர்த்தியமா உங்க டிஜிட்டல் கேமரா கொடுத்து போட்டோ எடுக்க சொன்னீங்க. ஐயோ, அது நான் இல்ல, உங்க விக்னேஷ். நடந்த கல்யாணத்தை பதிவு செஞ்சீங்களா? இல்ல, அதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம்னு விக்னேஷ் சொன்னாரு. கேட்டுட்டீங்களா ஜட்ஜம்மா? அப்படி சொன்னது நான் இல்ல, அந்த விக்னேஷ் தானே பாப்பாவே சொல்லிடுச்சு.